மேஷராசி அன்பர்களுக்கு அடியனின் வணக்கம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எத்தகைய சாதக பாதக பலன்களை தரப்படுவதுன்னு பார்ப்போம். இந்த மேஷராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா, மேஷத்தின் அதிபதியான செவ்வாய் பகவான் இந்த தை மாதத்தின் துவக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். மகரத்தில் கூடவே பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் இருக்கார், சுக்கிரன் இருக்கார், புதனும் இருக்கார். ஸோ இவங்க எல்லாருமே இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷராசி அன்பர்கள் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. தொழில் மேல் அதிகாரிகளின் அழுத்தம் ஏற்படும். சரிங்களா? இன்கேஸ் ஏதாவது கடன்கள் எதனா வாங்குறீங்க, லோன் எதனா வாங்கணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த காலகட்டம், இந்த தை மாதம் உங்களுக்கு வழி பிறந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களோட சிக்னேட்டரி சைன் எதனா பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? இல்லை டாக்குமெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் ஏதாவது இருந்திருக்கும். இல்லை கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இல்லைனா உங்களுக்கு இஎன்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அப்படி இல்லைனா இளைய சகோதரம் சார்ந்த பிரச்சனைகள், இது எல்லாமே இருந்திருக்கும். இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கக்கூடும். இப்போ இன்கேஸ் கையெழுத்து போட்டிருக்கீங்க, ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னா அது பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடியது. முடிவுக்கு எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரச்சனை உச்சக்கட்டத்தை அடையும் பொழுது அது முடிவுக்கு வரும். ஸோ அது போல நிலைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்பட போகுது. ஏன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா கூடவே இருக்கிறார். அப்போ அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சூரியன்னா கவர்மெண்ட்னு சொல்லலாம், உங்களோட மேல் அதிகாரிகள் சொல்லலாம். இவங்களோட சாதகமான விஷயங்கள் உங்களுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா பலன் அளிக்கக்கூடியதாக இருக்கும். அவங்க எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் சாதகமான சூழ்நிலைகளாக இந்த தை மாதம் உங்களுக்கு விளங்க போகுது. ஏன்னா மார்கழியில் பார்த்தீங்கன்னா பல விதமான பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு எல்லாமே சாதகமாக மாறப்போகுதுன்னு சொல்லலாம். இப்போ விரய சனி இருக்குன்னு சொல்லியிருப்பீங்க. இந்த விரய சனினால ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் ஒன்றுமே இல்லைங்க. ஏன்னா உங்களுக்கு 10க்கும் 11க்கும் அதிபதி தான் விரயம். ஸோ தொழிலில் பெரிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில், இப்போ லாஸ்ட் மாதம் வரைக்கும் தடையாக இருந்திருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த தை மாதம் உங்களுக்கு உத்தராயண காலத்தில் தேவர்களின் அருளால் உங்களுக்கு வழிபிடர்ந்து நீங்க புதிய தொழில் முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். மேலும் மேஷராசி அன்பர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களும் கை கூட போகுதுன்னு ஒரு நல்ல விஷயமும் இருக்கு. திருமணம் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்க எக்கார்ந்து கொண்டும் உங்களின் தேவைகளை அங்கு கேட்கக்கூடாது. எனக்கு டவுரி வேணும், கார் வேணும், பங்களா வேணும்னு கேட்டீங்கன்னா திருமணத்தில் ஒரு அழுத்தம், திருமண நிகழ்ச்சியிலே ஒரு பிரச்சனைகள் ஏற்படும். அதனால அந்த அழுத்தம் காரணமாக நீங்க திருமணத்தில் ஏன் இது பண்ணும் அப்படின்ற ஒரு ஃபீல் அன்னைக்கே ஏற்படும். அப்ப என்ன பண்ணணும், மேஷராசி அன்பர்கள் எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி திருமணத்தை செய்து கொள்வது மிகவும் சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். குழந்தை பிறப்புக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மருத்துவ உதவியுடன் குழந்தை பிறக்கும் அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம்.